குலதெய்வம் கோவிலுக்கு போறீங்களா? இந்த பொருளை எடுத்து வர மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த கோவிலில் உள்ள கடவுளின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் குலதெய்வத்தின் அருள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அதற்கு உள்ள பலன் கிடைக்கும். மேலும் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் மற்றும் பண கஷ்டம் மன கஷ்டம் இவையெல்லாம் இருந்தால் குலதெய்வம் வீட்டில் வாசம் செய்யவில்லை என்று அர்த்தம். குலதெய்வம் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வருவது நல்லது. மேலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோவிலுக்கு போக வேண்டியது அவசியம். அடிக்கடி குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் குலதெய்வ கோவிலில் சன்னதிக்கு நேரெதிரில் 3 கைப்பிடி மண் எடுத்து வீட்டிற்கு வந்துவிடுங்கள். பிறகு ஒரு சுத்தமான மஞ்சள் துணி எடுத்துக்கொண்டு அதில் இந்த மண்ணை வைத்து அதில் நாணயங்கள், அதாவது 1 ரூபாய் நாணயம் அல்லது 5 ரூபாய் நாணயத்தை வைத்து வாசனை பொருட்களான சந்தனம், வெட்டிவேர், ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம், வேப்பிலை, விராலி மஞ்சள் போன்றவற்றை வைத்து சிறிய மூட்டையாக அப்படியே கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த முடிச்சை நீங்கள் அடுத்து குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வரும் வரை அவிழ்க்கக்கூடாது. இதில்தான் குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம். பிறகு சிறிய கலசம் போல் கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி வந்து அதற்கென ஒரு சிறிய தட்டு வாங்கி பச்சரிசியை பரப்பி அதன் மேல் இந்த கலசத்தை வைத்து அதனுள் பச்சரிசி போட்டு 1 ரூபாய் நாணயம், எலுமிச்சம்பழம் வைத்து அந்த கலசத்தின் மேலே இந்த முடிச்சை வைக்க வேண்டும். அந்த கலசத்தில் உள்ள அரிசி, எலுமிச்சம்பழம், காசு எல்லாவற்றையும் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். அப்படி நீங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் பிடி மண்ணை எடுத்து வந்து சாமி கும்பிடுவதால் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும், குலதெய்வம் வீட்டில் வாசமும் செய்யும். இதனால் உங்கள் வீட்டில் பண கஷ்டம், தேவையில்லாத பிரச்சனை எதுவும் வராது. அந்த தெய்வம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தவிடுபொடியாக்கிவிடும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.